க்கு 1:1 மாதிரி தேர்வு செய்யுங்க. எல்லாம் செட் பண்ணிட்டு கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏஐ உடனே உங்க வீடியோவை ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்டெப் நம்பர் 3, எடிட் செய்வது எப்படி? வீடியோ ஜெனரேட் ஆனதும் எடிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அங்க நீங்க 2 விதமா மாற்றம் செய்யலாம். ஒன்னு, நீங்களே மேனுவலா காட்சிகளை மாத்தலாம். ட்ரிம் பண்ணலாம், கலர் சேஞ்ச் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். 2, செட் மூலமா ஏஐக்கு கட்டளைகள் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு கலர் கொஞ்சம் வார்ம் ஆக்கு, கேமரா மூவ்மெண்ட் ஸ்லோவாக்கு மாதிரி சொன்னா ஏஐ அதை செஞ்சு தரும். எல்லா எடிட்டிங்கும் முடிஞ்சதும் எக்ஸ்போர்ட் பட்டனை அடிச்சு வீடியோவை டவுன்லோட் செய்து கொள்ளுங்க. அவ்வளவுதான், உங்க வீடியோ ரெடி. இப்போ நாம இன்ஸ்பிரேஷன் லேப் பத்தி பார்க்கலாம். இந்த லேப் என்னன்னா ரெடிமேட் டெம்ப்ளேட்டுகளோட ஒரு கலெக்ஷன். இதுல 6 வகை பிரிவுகள் இருக்கு. ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். முதல் பிரிவு narrative. இது கதை சொல்லும் வீடியோக்களுக்கு. உங்களுக்கு ஒரு கதை இருந்தா அதை இந்த டெம்ப்ளேட் வச்சு பண்ணலாம். 2வது பிரிவு கமர்ஷியல். இது விளம்பர வீடியோக்களுக்கு. உங்க ப்ராடக்ட அல்லது சர்வீஸ ப்ரோமோட் பண்றது.